யோசுவா 3:10 வாசிப்போம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், கைகள் மேல சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன், வாய்த நில சொல்ல, ஜீவனுள்ள தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். இப்ப வாசிங்க. அவர் கானானியரையும் எத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காஷியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. போதும். இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் நான் அதிசயங்களை செய்வேன். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்கிறார். இரண்டாவது, உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். யார் அவர்? ஜீவனுள்ள தேவன், the living God. மற்ற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் ஜீவனோடு இருக்கிறவர். இன்றைக்கு ராத்திரியும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ராத்திரியும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவாதிபதி. அவர் ஒருவரே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உத்தரித்து உயிரோடு கூட எழுந்தவர். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல சிரிச்சு முகத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் ஜீவனோடு இருக்கிறதுனால நாமும் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் ஜீவனுக்கு அதிபதியானவர். அவர் மூலமாக மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது, பாதாளத்தை வென்றார். இவ்வளவு பெரிய தெய்வம் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கும் போது என்ன நடக்குதா? சத்ருவை துரத்துவார். ஆமென் சொல்லுங்க. சத்ருவை, உன்னை அடிமைப்படுத்தணும், உனக்கு விரோதமா எழும்பி கிரியைகளை செய்யணும், உன்னை நாசமாக்கணும், உன் சமாதானத்தை கெடுக்கணும், பிரிவினைகளை உண்டாக்கணும், நஷ்டத்தை கொண்டு வரணும் சொல்லி நினைக்கிற சத்ருவை தேவனாகிய கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறபடியினால சத்ருவை அவர் துரத்துவா, சத்ருக்களை துரத்துவா. நமக்கோ அவர் ஜெயத்தை கொண்டு வருவா. 7 வழியாய் வருகிற, ஒரு வழியாய் வருகிற சத்ருவை கர்த்தர் 7 வழியாய் துரத்துவாரா. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்தார். அவர்கிட்ட ஒரு என்ஃபீல்டு புல்லட் இருக்கும். அந்த புல்லட்ல தான் அவர் ஊழியத்துக்கு போவார். அவர் அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அவர் போகிறதுக்குள்ள அந்த இருட்டா இருக்கும். அந்த அந்த வண்டியில இருக்கிற லைட்டு மட்டும்தான் அவருக்கு வழியில வெளிச்சத்தை உண்டாக்கும். ஒரு தின்னான ஒரு கயிறுல பிளேடு, ரொம்ப ஷார்ப்பான பிளேடு அங்கங்க கட்டி வச்சிருவாங்க. இவர் போகும்போது சரியா அந்த கழுத்தை வெட்டிடும். கழுத்தை வெட்டுறதுக்காக கரெக்டா அந்த ரோப்பை போட்டு அதுல பிளேட் எல்லாம் தொங்க வச்சிருந்தாங்க. இந்த பாஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா என்ஃபீல்டு புல்லட்ல போயினே இருப்பார், போயினே இருப்பார். அவர் போகும்போது கரெக்டா அவருடைய சாக்ஸ்குள்ள உள்ள ஏதோ ஒரு பூச்சி போய் கடிக்குது. குனிஞ்சி சொரிய ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போறார். திருப்பியும் அவருக்கு கொஞ்ச நேரத்துல, கொஞ்சம் தூரத்துல ஒரு இந்த சாக்ஸ்குள்ள பூச்சி இருக்கிறதுனால திருப்பியும் குனிஞ்சு அரிக்கிறார். இப்படி 5 முறை நடந்துதான். அவர் போய் சேஃபா போய் பிரசங்க பீடத்துல இருந்து ஸ்டேஜ்ல போய் பிரசங்கம் பண்ணி, அங்க நிறைய அசுத்த ஆவிகள் எல்லாம் இருந்தது, துரத்தி ஜனங்களுக்காக ஜோம் பண்ணி கடைசி சாட்சி நேரம் வந்துச்சான். அப்போ ஒரு மந்திரவாதி ஒரு பூஜாரி ஒரு இடத்துக்கு, தர்மகர்த்தா என்று சொல்லப்படும் அந்த மனுஷன் ஸ்டேஜ்ல சொல்றான், இந்த மனுஷன் நாங்க கொல்றதுக்காக, இந்த இடத்துல வரக்கூடாதுன்றதுக்காக 5 இடத்துல கயிறுல நாங்க பிளேடெல்லாம் வச்சு கட்டியிருந்தோம். கரெக்டா இவருக்கு எப்படி தெரியும் தெரியல, அந்த இடத்துக்கு வரும்போது கீழே குனிஞ்சிடுறார் அப்படின்னு இவர் சொல்றார். கரெக்டா 5 இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காரு? கீழே குனிஞ்சிருக்காரு. அவர் ஏன் கீழே குனிஞ்சாரு? சாக்ஸுக்குள்ள பூச்சி இருக்கு, அந்த பூச்சி கடிக்குது, அதை சொரிறதுக்காக சரியா அந்த இடம் வரும்போது 5 முறையும் கீழே குனிஞ்சிருக்கிறார். கரெக்டா குனிஞ்சிருக்கிறார் பாருங்க. அப்போதான் இந்த பாஸ்டருக்கு தெளிவு உண்டாகுது. ஆமா இல்ல, என் சாக்ஸ்ல ஒரு பூச்சி இருந்தது, அந்த பூச்சி என்னை கடிக்குது, அதை சொரிறதுக்காக நான் 5 முறை கீழே குனிஞ்சனே அப்படின்ட்டு. பாருங்க, ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருப்பாருன்னா உன் சத்துருடைய பிளான்ஸ் ஒன்றுமே வர்த்திக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமை செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா.